ஹாய் ஹலோ வணக்கம். ஒரு தெலுங்கு படத்தை டப்பிங் பண்ணி ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. 2024 வெளியான படம் தான் மிஸ்டர் செலிபிரிட்டி. இது பரிச்சூரி சுதர்சன் தான் இந்த படத்தினோட ஹீரோ. அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி சரத்குமாரும் நாசர்னு நிறைய பேர் இந்த படத்தை நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வழக்கமாக பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு தெலுங்கு படத்துல என்ன ஒரு இருக்கும் அதுதான் இந்த படத்துலயும் இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செலிபிரிட்டி அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்றது, அதாவது ஒரு சப்பையான ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயத்த மீடியாவை பார்த்துச்சுன்னா அந்த வீடியோ ட்ரெண்ட் பண்ணி அது பெரிய ஒரு பூதமா மாத்தி இந்த பூதம் தான் இப்படி அப்படின்னு சொல்லி காட்டும். அதே மாதிரி ஒரு பூதாகரமான ஒரு விஷயத்தை இதுல ஒண்ணுமே இல்லைன்னு காட்டி அது வெத்து பலுவனா மாற்றக்கூடிய விஷயம் தான் மீடியா. இந்த மீடியாவை கையில எடுத்துக்கிட்டு ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறாரு. அந்த தப்பு எந்த அளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூவை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல காட்டிக்கிறாங்க. ஒரு கொலை நடந்துருது. அந்த கொலை காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த கொலைக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ள போனா அந்த செலிபிரிட்டியான ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவங்கள சுத்தி தான் இந்த கதை போயிட்டு இருக்கும். ஏன்னா அந்த செலிபிரிட்டி தான் ஒரு சின்ன விஷயத்த பெருசா ஊதி அந்த ஒரு பெரிய ஒரு ஆளுடைய இமேஜை டேமேஜ் பண்ணுவாங்க. டேமேஜ் பண்ணோன்னா அந்த பெரிய ஆள் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா இறந்துருவார். இறந்த உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பெரிய ஆளுடைய, அது பெரிய ஆளுன்னு ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிச்சிருப்பாரு. ஒரு ஆக்ட், ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. அவர் இறந்துருவாரு. அதுக்கு பழிவாங்கிற கதை தான் இந்த மிஸ்டர் செலிபிரிட்டி. இந்த படம் உண்மையிலே எனக்கு ஓரளவுக்கு ரொம்ப இல்லைனாலும் கூட ஒரு தெலுங்கு படங்களை தேவையான அளவுக்கு என்னென்ன இருக்கும், ஒரு பாட்டு இருக்கும், 2 குத்துப்பாட்டு இருக்கும், டான்ஸ் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷனல் சீனு, கொஞ்சோண்டு கிரைமு, அந்த மாதிரி இந்த படத்துல கிரியேட் பண்ணிக்கிறாங்க. குறிப்பா அந்த நம்ம சயின்டிஸ்டா வரக்கூடிய நாசர் கேரக்டர் நல்லா சிறப்பாகவே அமைச்சிருந்தாங்க. நாசர் இந்த படத்துல ஒரு சயின்டிஸ்டா உண்மையிலே நம்மளுக்கு அந்த சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் டாட்டை அவர் ஏற்படுத்துறாரு. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. வரலட்சுமி சரத்குமாருக்கு அதிக ஸ்பேஸ் இல்லைன்னா கூட அவங்களுக்கு ஒரு சாங் கொடுத்து அவங்களுக்கும் ஒரு சில எமோஷனல் சீன்ஸ் கொடுத்து லேடி சூப்பர் ஸ்டார் மாதிரி கிளைமேக்ஸ்ல கலக்கிருப்பாங்க. அதே போல பரிச்சூர் சுதர்சன் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்க லக்கி அப்படிங்கிற கேரக்டர்ல உண்மையிலே இந்த படத்துக்கு தேவையான ஆள் தான் அவர். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு தெலுங்கு படம் அப்படின்னாவே நல்ல ஒரு பெரிய கதையும் இல்லாம சின்ன கதையும் இல்லாம ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டோரி எடுத்து இந்த படத்துல பண்ணிக்கிறாங்க. அது போல இந்த படம் ஒரு சுமாரான படம் அப்படின்னு சொல்லிக்க வேண்டாம். ஓரளவுக்கு பார்த்து ரசிக்கக்கூடிய படம் தான். ரொம்ப ரொம்ப டல்லா போகுது படம்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா பட்ஜெட் படம் தான். பட்ஜெட் படம்னாலும் ஓரளவுக்கு பார்த்து ரசிக்கலாம். பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் தான் இது. இந்த படத்தை நீங்க பார்த்து ரசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. எந்த படமா ஒரு போர் அடிக்காம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன போர் அடிச்சு சீன் வந்துன்னா ஸ்கிப் பண்ணி விடுறீங்க. இப்ப என்ன கெட்டு போச்சு, தமிழ் டப்பிங் உண்மையில ப்ராப்பரா இருக்குது, நீட்டா இருக்குது. தமிழ் டப்பிங்ல பண்ணிருக்கிற எல்லா சீனும் நல்லாவே பண்ணிருக்கிறாங்க. கொஞ்சம் மெனக்கெட்டும் வேற ஒரு சீக்வன்ஸ் வச்சும் பண்ணிருக்கிறாங்க. இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினதுனாலதான் உண்மையிலே இந்த படம் நல்லா இருந்துச்சு. குறிப்பா ஒரு போலீஸ்காரரை கூப்பிட்டுக்கிட்டு இவங்க பண்றக்கூடிய அந்த அட்ராசிட்டி இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. குறிப்பா அந்த போலீஸ்காரரு, அவங்க ஹீரோ, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயினி, இன்னொரு ஆளு எல்லாரும் சேர்ந்துதான் இந்த கொலை பண்ணிருப்பாங்க. அது கொலை பண்ண மாட்டாங்க. இவங்கெல்லாம் தவறான ஒரு நியூஸ் சொன்னதுனாலதான் அவர் இறந்துருவாரு அப்படிங்கறது ஒரு மைண்ட் ஆட் தான் அது. இதுக்கு என்ன பழி வாங்க முடியும்? அவ்வளவுதான் இந்த படத்தினோட மொத்த கதை. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.